அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் அரைக்கீரையில் எப்படி கடையில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதனுடைய இலைகளை தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நுனி பகுதியை மட்டும் இளந்தண்டோட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கீரையும் நான் சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கழுவியும் எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் இல்லை குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். நான் ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இதனுடைய கைப்பிடி அளவு பூண்டு அதை நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு சேர்த்துக்குங்க. உரப்புக்காக ஒரு கட்டு கீரைக்கு 4 வரமிளகா, கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பான் பண்ணி ஃபுல்லாக வச்சுருங்க. ஒரு விசில் வந்த பிறகு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. அதிக நேரம் அடுப்பில் இருந்தோம்னா இந்த கீரை கடுத்து போயிடும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு கரண்டினால் கிண்டி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணியும் கொஞ்சமாக இருக்குது, அதையும் இதோடையே ஊற்றிட்டு நைஸாக அரைக்காமல் குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அரைக்கிற கரையல் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கீரையும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.